ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் இந்தியாவில் விமான போக்குவரத்து பாதிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபி லொக்கேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ எந்தெந்த எரிமலைகள் எங்கெங்கே இருக்குது ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த சலனமும் இன்றி இருந்த ஹெய்லி குப்லி எரிமலை வந்து ஞாயிற்றுக்கிழமை திடீரென சீற்றம் ஏற்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எரிமலை அப்படின்னு சொல்லும்போது 3 டைப்ஸை நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம். ஆக்டிவ், டார்மண்ட், எக்ஸ்டிங்க்ட். ஸோ ஆக்டிவ்னு சொல்லும்போது இப்போவும் அந்த குழம்புகள் குழம்புகள் வந்து இந்த எரிமலை வழியாக வெளியே வந்துட்டே இருக்கு, அதுதான் ஆக்டிவ் வல்கனோஸ். ஸோ டார்மண்ட்னு சொல்லும்போது நிறைய வருடங்களாக இது வந்து அந்த குழம்புகள் இன்னும் வரல, ஆனால் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் டார்மண்ட் வல்கனோஸ். ஸோ எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லும்போது இனி அந்த எரி குழம்புகள் பூமியின் அடியிலிருந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். ஸோ இந்த ஹெய்லி குப்லி அப்படிங்கிறது இந்த எத்தியோப்பியால இருக்கக்கூடிய டார்மண்ட் வல்கனோவா இருந்திருக்கு. இது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இது சீற்றம் வந்து அடைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரி இந்தோனேஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவினுடைய அந்த ஜாவா ஐலாண்டில் ரீசெண்டாக மகாமேரு அல்லது செமேரு அப்படிங்கிற அழைக்கக்கூடிய அந்த எரிமலையானது சீற்றம் அடைந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஹெய்லி குப்லி அப்படிங்கிறது சீற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது அதிக அளவில் சீற்றம் அடைஞ்சதுனால அந்த புகை சாம்பல் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி இந்தியாவை அடைந்திருக்கு. ஸோ இது விமான செயல்பாடுகளை வந்து பாதித்து வருவதாகவும், ஸோ இது திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாண்டி சீனாவை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டினுடைய தலைநகரமான போர்ட் பிளேயர்ல இருந்து